ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் 37 வாசிக்க கேட்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுமுண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஏன்னா காத்திருக்கும் போது புது பலன் அடைவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவரோட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்பனா நம்ம கோபத்தையும் எரிச்சலையும் நம்ம வைத்துக்கொண்டு, எதனால அந்த கோபம் வருது, எரிச்சல் வருதுன்னா, நமக்கு இருக்கிற சின்ன பிரச்சனை கூட நமக்கு சலிப்பு தன்மை இல்லாதனால கோபம் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையும், வீட்டுல ஒரு பிரச்சனை, வெளியில பிரச்சனை, வேலை பார்க்கிற இடத்துல, நம்ம போகிற இடத்துல, சிலர் சந்திக்கிற விதமாக, ஏன்னா நம்மள்கிட்ட பேசுகிற விதம் அப்படி இருக்கும். அப்ப அதனால நம்மளுக்கு கோபம் வருது. அப்பனா ஒரு பிரச்சனை நடக்கும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம நம்மளே அதை தூக்கி சமக்காம, அந்த கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது நம்மள்கிட்ட கோபம் வராது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்ன நடந்தாலும் சரி, வீட்டுல எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, வெளியில பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைய தேவனோடு சொல்லி நம்ம காத்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்மளா அந்த பிரச்சனையை நம்ம இது சரி பண்ணிடலாம்னு சொல்லி நம்மளோட பலத்துல நம்ம கத்துறது, அந்த டென்ஷனை ஏத்திட்டு சொன்னோம்னா சர்ன்னு சில பேருக்கு ஏறிடும். ஏறினோம்னா சாதாரணமா கூட பேச முடியாது. அவங்ககிட்ட எல்லாம் பேசினோம்னா அவங்க வார்த்தை நம்மளை பாதிக்கும். அந்த பாதிக்கனால திருப்பி நம்மளும் என்ன செஞ்சிடறோம், வார்த்தை விட்டுறோம். அந்த இடத்துலதான் நிதானித்து அறிந்து ஆலோசித்து பேச வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம கூட யாரு இருக்காங்க, இயேசு இருக்கார். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்துல அவங்க என்ன கோபப்பட்டாலும் நமக்குள்ள கோபம் வராம இருந்தா தேவன் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்ற அர்த்தமா. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் முறுமுறுக்கிறத விட்டாலே நம்ம கிட்ட எந்த சத்ருவும் இடைப்பட மாட்டார். நம்ம டக்கு டக்குன்னு கோபம் படுறதுனாலதான் பிசாசு நம்ம கிட்ட ஒட்டிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. கோபப்படுறது யாரு? சத்ரு. பிரச்சனை கொண்டு வரது யாரு? சத்ரு. பிசாசானவன் நம்மளுக்கு ஒவ்வொரு நிந்தைகளும் கஷ்டத்தையும் கொண்டு வரவன் அவன். ஏன்னா அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்பனா நம்ம என்ன பண்ணணும், உலகத்தை ஜெயித்தவர், அவர் சாந்த குணம். அவரு நம்ம சிலுவையில மறிக்கும் போது ஏதாவது அழுதாரா? ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி அந்த கஷ்டத்துல ஏத்துக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாத்துமே நமக்காக தான் ஏத்துக்கொண்டார். அந்த சூழ்நிலையில எனக்கு முடியலன்னு கத்தவும் இல்லை, அழுகவும் இல்லை. ஏன்னா ஏசாயாவில் எழுதியிருக்கிறது போல ஆடு மயிரை கத்திரிப்பது போல அமைதியா இருந்தாராம். ஆமென். அல்லேலூயா. அப்ப சிலுவையில நம்ம சின்ன ஊசி குத்திட்டா கூட அப்படி கத்திடுவோம். அப்பனா முள்ளு காடையில் நடக்கும்போது சின்ன சுள்ளி முள்ளு குத்திட்டா கூட அப்படி அழுவோம். ஐயோ குத்திச்சு கத்தி நம்ம பதறுவோம். அப்பனா அவ்வளவு பெரிய ஆணிய சிலுவையில இறக்கும் போது அந்த தேவன் எவ்வளவு ஒரு அமைதியா இருந்தார். அவர் ஏன்னா கடவுளா இல்ல, அந்த இடத்துல மனுஷனாதான் இருந்தாரு. ஏன்னா நம்மள மாதிரியே தான் பூமியில பிறந்து வாழ்ந்தாரு. அப்ப அந்த சூழ்நிலையில கூட எல்லாமே நம்மளுக்காக அப்படி ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு அந்த மரணத்தை சந்திச்சாரு. ஏன்னா நம்ம பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயத்தை எல்லாம் அந்த சிலுவையில நமக்காக எடுத்துட்டு ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பாவத்தை எல்லாம் சிலுவையில எடுத்துட்டு நம்மளுக்கு நன்மையான ஈவுகளையாக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை, அந்த தேவன் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு கோபம் வருமா? ஒரு சூழ்நிலையில வரக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த இடத்துல தேவன் அவர் ஆலோசனை கர்த்தர், சமாதானத்தின் கர்த்தர், சாந்த குணம் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர். அவர் என்ன சொல்றாரு, நீ உன்னை நேசிப்பது போல பிறரை நேசின்னு சொல்றாரு. நீ எப்படி அன்பாய் இருக்கிறையோ, ஒவ்வொரு மேல அன்பாய் இருக்கிறேன். நம்ம நேசிக்கிறவங்களே நேசிக்க கூடாது, நம்மளை நேசிக்காதவங்க மேலே நம்ம நேசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை
உற்று விசாரித்தியானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஆண்டவர் வார்த்தை எப்படி இருக்குது. அப்பனா துன்மார்க்கர்கள் என்ன பண்ணுவாங்களாம், கொஞ்ச நேரத்துல காணாம போய் விடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம துன்மார்க்கமா நம்ம நடக்கவே கூடாது. ஏன்னா எந்த சூழ்நிலை, சில வீட்டுல பார்த்தா பெண்கள் ஆண்கள் முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. சூழ்நிலை அந்த அந்த கோபம் அவங்களால எதையுமே ஏத்துக்க முடியாத சூழ்நிலை, சாதாரணமா கூட பேச மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க ஆலோசிக்கணும். அதே பெண்களும் நம்மளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த முறுமுறுப்பு, கோபம், ஒரு வீட்டுல ஒரு பொருள் இல்லைன்னா புலம்புறது, ஏன்னா முறுமுறுக்கிறது, ஆண்கிட்ட சண்டை போடுறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்பனா அந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனிடத்தை தான் நம்ம வந்து கேட்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனிடம் நம்ம வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு பொருளுக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்வோம். நம்ம குடும்பத்துல தேவைகளுக்கு, பிள்ளைங்க தேவைகளுக்கு, வீட்டு குடும்ப தேவைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பா தேவன் அப்படியே ரெட்டிப்பான லாபமாய் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. முறுமுறுப்பது நின்னாலே அந்த குடும்பத்துல சமாதானம் வந்து விடும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம எத்தனை பேர் முறுமுறுக்கிறோம். இந்த முறுமுறுக்கிறோம் எல்லாம் இதெல்லாம் இந்த நாள்ல விட சொல்லி தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கன் காணா போயிருவாங்களாம். அப்ப வந்து சாந்த குணம் உள்ளவனும் நிலைத்திருப்பான்னு சொல்லி தேவன் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம நிலைத்திருக்கணுமா, காணா போகணுமான்னு இன்னைக்கு நம்ம தான் ஆலோசிக்கணும். இந்த வார்த்தையை தேவன் நம்மளோட தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம சாந்த குணமா இருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். காத்திருக்கும் போது நித்திய ஜீவன் அடைய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஜீவன் அடைய முடியும். நம்ம பரலோகத்துல தேவன் ஆராதிக்கிற இடத்துல நம்ம ஆராதிக்க முடியும். அது போல பூமியில வாழும் போது நம்ம எல்லாரோடும் அன்பாக செயல்பட முடியும். நமக்குள்ள என்ன பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா தேவன் கண்கள் 7 திசையும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம கோபப்பட்டாலும் அவருக்கு தெரியும், நம்ம அன்பாய் இருந்தாலும் தெரியும், நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் அறிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு வந்து தூதர்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 தூதர்கள் உண்டு. நம்ம என்னென்ன அநியாயம் செய்யறோமோ, என்னென்ன தவறுகள் பண்ணி கொண்டு இருக்கிறோமோ, அதுல ஒரு தூதர் எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருப்பார். ஏன்னா ஜீவ புஸ்தகத்துல எழுதி கொண்டே இருப்பார். அப்புறம் நம்ம என்னென்ன நன்மை செய்யறோமோ இன்னொரு பக்கம் தூதர்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் அது ஒரு பக்கம் எழுதுவாங்க. அப்போ வந்து நம்ம இன்னைக்கு தெரியாது நம்ம தவறு செய்யறது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போதுதான், அங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கும் போதுதான் நம்ம பதில் சொல்ல வேண்டியவர். நம்ம எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தேவனோட வார்த்தைய கடைபிடித்து நடக்கும்போது நமக்கு எந்த தீங்கு வராது. நம்ம எங்கேயும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நாள்ல கூட சாந்த குணமா இருக்க சொல்லி தேவன் நம்மளோடு பேசுறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஏன்னா நித்திய ஜீவனை அடைய முடியும். ஆமென். அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் கர்த்தர், ஆலோசனையின் கர்த்தர். நம்மளுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாள்ல கூட நம்ம யாராவது கோவப்பட்டு எரிச்சல் பட்டுட்டே இருக்கிறோமா, அதை நம்மளால விட முடியலையா, இந்த நாள்ல கூட இந்த வார்த்தை வைத்துதான் நீங்கள் இந்த வார்த்தை, ஆண்டவரே நீங்க சமாதானமா இருக்க சொன்னீங்க, எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கூட கேட்போமா? ஜெபித்துக் கொள்ளலாம். சோதர ஆண்டவரே, தகப்பனே ராஜா, சோதரிக்கிறப்பா. இந்த நாள்ல கூட சங்கீதம் 37 அதிகாரத்துல நாங்க வாசித்தோம், தானித்தோம். ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருக்கணும் என்று வேத வசனத்துல சொன்னது போல நாங்க ஒவ்வொருவரும் உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக மாறணும். ஆண்டவரே அல்லேலூயா. ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, துன்மார்கள் காணா போயிருவான்னு சொல்லி வேத வசனப்படி ஆண்டவரே நாங்க ஒரு துன்மார்க்கமாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம் பிள்ளைகளாக நாங்க சாந்த குணத்தோடு உம்மை போலவே அன்பாக நடக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ராஜா. தகப்பனே வீட்டுக்குள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி முறுமுறுக்காதபடி, கோவப்படாதபடி, கோபத்தை எல்லாம் பிசாசான வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். யாரும் எல்லாருமே
கோவப்படுவதில்லை. என்ன கோவப்படணும்னாங்கன்னா அந்த இடத்துல பிசாசானவன் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அந்த பிசாசானவனை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்க அப்புறப்படுத்துறோம் சாமி. ஒருவரும் ஒருமுறுக்காதபடி, ஒருவரும் கோபப்படாதபடி தகப்பனே சமாதானத்தோடு ஆண்டவரே குடும்பத்துல ஆண்டவரே ஐக்கியத்தோடு வாழும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்து மேலும் உங்க கரம் வெளிப்படட்டும் சாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நன்மையானதை செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நன்மையான ஈவை கொடுத்திருக்கிறீர் ராஜா. தகப்பனே இந்த காலை வேலையில கூட தகப்பனே இந்த கோபத்தினால எத்தனையோ வேலையில பிரச்சனை இருக்குதா, குடும்பத்துல பிரச்சனை இருக்குதா, என்னால அடக்கவே முடியல யாராவது இப்ப நினைக்கிறீங்களா? இந்த வேலையில கூட தேவனோட வார்த்தை உங்ககிட்ட தான் வருகிறது. ஆமென் அல்லேலூயா. என்ன அந்த வார்த்தையை கடைப்பிடிங்க. இந்த வார்த்தை வைத்து ஆண்டவரே தேவனே எனக்கு இந்த கோபத்துல இருந்து விடுதலை கொடுங்கப்பா, இந்த கோபத்துல இருந்து விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. இப்ப கேளுங்க. கேட்கும் போது கண்டிப்பா இந்த கோபம் உங்கள்ட்ட இருந்து மாறும். ஏன்னா தேவனோட வல்லமை உங்க மேல் புறப்படும். ஆமென் அல்லேலூயா. இந்த வார்த்தை யாரெல்லாம் வைத்து கேட்கிறீங்களோ, யாரெல்லாம் இதை தியானிக்கிறீங்களோ, இந்த வேலையில கூட நீங்க எவ்வளவு கோபமா இருந்தாலும் இந்த வேலையில உங்களை விட்டு கோபத்தை அகட்ட தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவர் செய்யக்கூடாதபடிக்கு அவர் கை குறுகி போகவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். யாரெல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து நான் விலகணும், நானும் அமைதியாக இருக்கணும், நானும் சாந்த குணத்தோடு இருக்கணும், நானும் சமாதானத்தோடு யாரெல்லாம் இப்ப கேட்கிறீங்களோ, இப்ப தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொருவரும் கேட்கும் போது கண்டிப்பா இந்த வார்த்தைப்படி உங்களுக்கு அப்படியே நடக்கும். ஏன்னா தேவன் வார்த்தையில் தான் உயிர் இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. வார்த்தையை கடைப்பிடிங்க. தேவனோட வார்த்தை உங்களை கடந்து வருது. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை பெற்றுக்கொண்டு அதை தானித்து அதை உங்களோட பிரச்சனையெல்லாம் மாத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். அனைத்து பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கும்படி, இந்த கோபத்துல இருந்து நீங்க விடுதலை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அனைவருக்கும்